ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் 2013 பிப்ரவரி மாதம். திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை. இதே போல கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரனை மண்டையை உடைத்தார்கள். அண்ணன் அன்புத்தன் சொல்லி மண்டை உடைக்கப்பட்டது. நேரடி சண்டை. எஸ்பி வந்தாரு, கலவரம் ஆயிரும், சீமான் கிளம்புங்க அப்படின்னாரு. எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? பதிவாவல ஊடகத்துல, ஏய் நீ ஏதோ என்னை பத்தி சொன்னியாம்ல, நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாம்ல, நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க? நீ அவரு பேச வந்தது இந்த கலவரத்தை, அவர் எஸ்பி வேற எங்கேயோ சீமான பத்தி பேச, நீ என்ன யாரா நீ என்னை பத்தி பேசன்னு கேட்டாரு. தெரிச்சுட்டான் எஸ்பி, தெரிச்சுட்டாரு. அதுதான்டா தலைவனுக்கு அழகு. என் தம்பி 2017 விக்னேஷ் மரணம் அடைஞ்சான் காவிரி பிரச்சனையில. விக்னேஷ் மரணம் அடைந்து நாடு முழுக்க சீமான் இனவரியை தூண்டுகிறார், கலவரத்தை தூண்டுகிறார், சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது. ஜெயலலிதா முதலமைச்சர். எந்த ஜெயலலிதா? அம்மா அணில் ஆயிரம் மாறிடுவோம்மா, அந்த அம்மா. எங்க அண்ணன் அப்படி நிக்கல. ஏண்டா நாங்கள் பேசுவதே இனவரி, எங்களுடைய கூட்டத்தில் ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறந்துட்டான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு 100 பேர் செத்துருக்கான. ஜெயலலிதா அன்னிபெசன்ட் அம்மையாரா, ஆங் சாங் சூயா என்று கேட்டாரா? ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி, இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும் போதே கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான்டா. அதனாலதான் சாகும் வரைக்கும் அவர் கூட நிற்போம்டா. வெட்டி தோல்வி மயிரும் மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம் பிடிச்சு நிற்போம்டா.